பல கோடி ஆண்டுகளுக்கு முன் நம் பூமி கிரகத்தில் முதலாக பேசப்பட்ட மொழி தமிழ். ஆதி தமிழர்களையும் அவர்களின் வரலாறுகளையும் இன்றைய தலைமுறையினர் கோவில் சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் மூலமே தெரிந்து கொள்ள முடிகிறது. காட்சில்லா மற்றும் டிராகன் போன்ற பிரம்மாண்ட உயிரினங்களை கொண்டு பல வெளிநாட்டு திரைப்படங்கள் வந்திருந்தாலும் உலக சினிமா வரலாற்றில் இதுவரை யாருமே சொல்லப்படாத ஒரு உயிரினம் யாழி. இது பண்டைய தமிழர்களோடு வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. யாழியை பற்றி நற்றிணை, அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்களிலும் கோவில் சிற்பங்களிலும் நம்மால் காண முடிகிறது. உலக சினிமாவில் முதல் முறையாக யாழியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் கஜானா. நாகமலை காட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளாய் புதையுண்டு எவர் கண்களுக்கும் புலப்படாமல் இருக்கும் ஒரு பொக்கிஷத்தை அழிந்து போனதாக சொல்லப்படும் ராட்சச உயிரினமான யாழி இன்றும் அந்த காட்டில் பாதுகாத்துக் கொண்டிருப்பது நம்ப முடியாத உண்மை. வட்டிங்க பதில ஐயா குட்டியை கேட்டாரு. அசல கொடுத்த வீட்டுக்கோ. ஏ காளி, வீணா உள்ள போய் சாகாதீங்கடா. பாரு அந்த பக்கம் மொபைல். ஏய், அது ஓடுடா. ஏய், என்னடா நீ உள்ள போய் சாக போறியா? போடா. அவங்க விட்டு சொல்றியா? அப்ப உள்ள போக சொல்றியா? ஐயோ, என்ன பதில் சொல்றது? போடா. இனிமே காடு அவங்கள பாத்துக்கோ. போ. மாமா, என்ன பிள்ளை கேக்குறேன்ல, சொல்லு மாமா. மாமா, அங்கம்மா, 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 அங்கே, அங்கம்மா, அங்கே. ஐயோ, போராடு தெரியல. அங்கம்மா, அங்கம்மா, அங்கம்மா. அகவா, அகவா,
இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம். இங்க என்னமோ இருக்கு. வா போலாம். வேணாம் வா. நாகமலைக்கு வந்துட்டு நினைக்கிறேன். அங்கம்மா அங்க என்ன மாமா அங்க போய் நின்னுட்டு இருக்க? ஐயோ என்ன நடக்குது? நம்ம எங்க போகணும்னு தெரிஞ்சு போச்சு. நாகமலை. அங்க போனா தீர்வு கிடைச்சிரும். பாப்பனா நாகமலைனா அந்த புதையல் கதை சொல்லுவாங்களே அங்கேயே மாமா? இது கதை இல்ல அங்கம்மா, நெசந்த. எங்க தாத்தா நவாப்பு கிட்ட வேலை பார்த்தாரு. நவாப்பும் வெள்ளைக்காரங்களும் அந்த புதையல் எடுக்க ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க தாத்தா அப்படியே அந்த புதையல் இருக்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது எங்க இருக்கு மாமா? நாகமலையில பிள்ளை, ஆத்தோரத்துல ஒத்த மரம். அங்க போன யாருமே உசுரோட திரும்பினதுலன்னு சொல்லுவாங்களே. ஊருக்குள்ள போனாலும் மானம் கெட்டு சாக போறோம். போற உசுறு புதையல் எடுக்கிற இடத்துல போட்டுமே. ஆனா புதையல் கிடைச்சிட்டா நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமில்ல. ஆறு பக்கத்துல ஒட்டு மரம். அங்கம்மா நான் சொன்னேன்ல, ஆறு பக்கத்துல ஒத்த மரம். இந்த மரம் தான் இங்கதான் புதையல் இருக்கு. இங்கதான் இங்கதான். மாமா பயமா இருக்கு மாமா. காடன்னு இருந்தா ஆனசத்தை கேட்க தானே செய்யும். நீ ஒன்றும் பயப்படாத. மாமா ரொம்ப பயமா இருக்கு மாமா. அங்கம்மா ஓடி.
பியோ நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் தானே? Yeah, writer is available. லைஃப் மச்சி ஒன் டைம் ஜாலி பண்ணு ஆல் டைம் எக்ஸ்பயர் ஆனா நிக்காதுடா ஒன் டைம் டூ ஆர் டை திஸ் கேம் சக்சஸ் ஆகும் ஒன் ட்ரீம் நீ ஃபெயிலியர் ஆனா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் பணம் காசு தூக்கி போடு உன் பேஷனை நோக்கி போடு ஜஸ்ட் இல்லாம போடு ஆபத்து சாடு உன் வாழ்க்கை உன்னோட கையில அது இல்ல யாரும் பையில அடடே கிடேசி என்ஜாய் பண்ணு போலா 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 ரைட் போலா ரைட் ஜாலி வாலி அக்லி காடி போலா ரைட் போலா ரைட் போலா ரைட் ஜாலி வாலி அக்லி காடி போலா ரைட். I wanna tell you something, Makka. நான் சொல்ற story பக்கா. இந்த பொண்ணு ஓட்டுற சோக்கா. Are we doing something greater? This journey's gonna be a thriller. Let's find out where's that treasure. A friend is the biggest pillar, so that's why I'm with her. No, don't get it twisted. We're gonna get tested. It's a dead end, homie, danger zone. You better know we walk alone. A lot of mystery, my homies. We nail them all, no worries. So I'm gonna come back and wait for me. And if I do, then celebrate me. வெச்சாச்சடா டார்கெட் டெஃபினெட்லி டு இட் வந்தாமல போனா உசுறு ஃப்ரீ ஹிட் வாழ்ந்தோ சத்தம் பி டோன்ட் த்ரில்லிங் லைஃப் லைக் இட் ரெண்டல ஒண்ணு பாத்துக்கலாம்டா ரிப்பீட் பல சஸ்பென்சிங் இருக்கு உன் இன்வால்வ்மென்ட் எனக்கு பயந்து ஆவாதடா இப்போ நீ ஜருக்கு இது வைல்ட் லைஃப் சேஸ் அட போட்டாச்சுடா காசு இது வந்தாலுமே பண்ணலாம் பேசு போலா 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 ரைட் போலா ரைட் ஜாலி வாலி அக்லி காடி போலா ரைட் போலா ரைட் போலா ரைட் ஜாலி வாலி அக்லி காடி போலா ரைட். No, don't get it twisted. We're gonna get tested. It's a dead end, homie, danger zone. You better know we walk alone. A lot of mystery, my homies. We nail them all, no worries. So I'm gonna come back and wait for me. And if I do, then celebrate me. ఓ మంజేరి కేశవుని నంబ్యారు. Chechi, where is the weed, Chechi? பியோ Oh. Don't touch. இவ்வளோ க்ளோரியஸ் ரைடரை எதிர்பார்க்கல. நானும் இவ்வளோ
வெல்தியான ரைட்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏய் இது ஏன் இடம்? சொல்லுங்க மிஸ் ரீடர். மிஸ் ஹேமா. மிஸ் ரீடர் சொல்லுங்க, இப்போ என்ன விஷயமா அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க? So, just to say thanks to you. என்ன? In our culture, there are lots of drawbacks. அதில் ரொம்ப பெரிய ட்ராபேக்காக நான் நினைக்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணாதது தான். We never care about history, right? அமெரிக்கன் சிவிலைசேஷன் பற்றி அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனால் நமக்கு தஞ்சை பெரிய கோவில் நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நம்ம சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை உலகம் முழுக்க தெரியப்படுத்தினது ஒரு ஃபாரின் ஆர்கியாலஜிஸ்ட் தான் சார். ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் ஈகன் ஜூலியஸ் தியோடர் ஹோல்ஸ். அவர் மட்டும் இல்லைனா ராஜராஜ சோழங்கிற ஒரு மன்னர் வாழ்ந்தார்னே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அந்த மாதிரி தான் நாக தேசத்தை பற்றி, நாகமலை காடை பற்றி தொடர்ந்து எழுதி ரெக்கார்ட் பண்ணது உங்கள் ஜென்ரேஷன் தான். ஸோ ஆன் பிஹாஃப் ஆல் த ரீடர்ஸ் ஐ மஸ்ட் சே தேங்க்ஸ் டு யூ அண்ட் யுவர் ஜென்ரேஷன். சார், வாட் அபவுட் யுவர் ஃபேமிலி சார்? Now, my daughter is my whole family. அவளும் இந்தியாவில் இல்லை, உங்கள் ஏஜ் தான் இருக்கும். ஓகே, கம் பேக் டு நீங்கள் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எல்லாரோட புதையல் ஆசை என்னோட புக்ஸ் தூண்டுறதுக்கா? தொடர்ந்து மக்கள் அதுக்குள்ளே போய் சாகுறாங்களா அதுக்கா? ஐ வில் நெவர் அக்ரி வித் தட். சில பேர் அப்படி சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் பீரியட் வரைக்கும் உண்மையை எழுத பிடிச்சது. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் மக்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. பட் எங்களுக்கு சார் 1971 சந்திரமௌலிங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் டீம் காட்டுக்கு போனாங்க. அவரும் இன்னொருத்தரும் தான் உயிரோடு திரும்பினாங்க. அந்த ஜேர்னி பற்றி உங்கள் அப்பாவும் ஒன்றும் எழுதலை. ஸோ அதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் காரணமா? சந்திரமௌலி ரொம்ப டஃப் பர்சன். ஹி வாஸ் நாட் ரெடி டு டாக் அபவுட் இட். நீங்கள் என்ன பார்க்கறதுக்கு தானே வந்தீங்க? எஸ், ஆக்சுவலி நந்திவர்மன் ஒருத்தர். சைலண்ட் ப்ளீஸ். என்னடா இது? நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிட்டுங்கன்னு நினைக்கிறேன். சார், நீங்களும் அவரை பற்றி ஒரு புக் எழுதுறதா ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். ஆனால் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் கமிங். உங்களுக்கு போகலாம். சார், ரைட்டிங் உங்கள் ஜென்ரேஷனோட பிளட்லேயே இருக்குது. ஆனால் நீங்கள் எழுதின ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணல. என்கிட்ட பர்சனலாக காட்டவும் ரெடியாக இல்லைன்னா ஹேம்பியோன் ஒரு வேளை அப்படி இருக்குமோ? சாச்சா, ஐ டோன்ட் திங்க் ஸோ. வாட் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சார், ஜஸ்ட் ப்ராவோ, தட்ஸ் ஆல். மொபைலில் வெளியே வச்சுட்டு வாங்க. உள்ளே இருக்கிற எதையும் டச் பண்ணாதீங்க. ஓகே. சக்ஸஸ். எஸ். க்ளோஸ் த டோர். நந்திவர்மன் கான்ஷியஸுக்கு வரும்போது சொன்னா வளரன இன்ஃபர்மேஷன் வச்சு எழுதுனது. இட்ஸ் இன்கம்ப்ளீட், அவுட் ஆஃப் ஃபேக். காலேஜ் டிகிரி முடிக்காம வேலைக்கும் போகாம சுற்றிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு காட்டுக்கு போனோம்னு முடிவு பண்ணான். 2 வருஷமா சந்திரமௌலியை ஃபாலோ பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தா. சார், வர்மா கால் பண்ணிட்டே இருக்கான். எப்பவும் போல நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லு. ஓகே சார். ஹலோ, ப்ரொஃபஸர் மீட்டிங்ல இருக்காரு வர்மா. சார், அவன் உள்ள வந்துட்டானா? உள்ள விடாத. ஓகே சார்.
நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சந்திரமௌலி. இந்த உலகத்திலேயே தனியாக மீட்டிங் அட்டன் பண்ணுறது நம்ம ப்ரொஃபஸர் தான். பட் எங்கள் ஊரில் தனியாக பேசுகிறவங்கள ப்ரொஃபஸர்னு சொல்ல மாட்டாங்க. யூ வில் நெவர் சேஞ்ச் நந்தி வர்மன். ஏன் இப்படி அடிக்கடி வந்து மிஸ் பண்ற? ஐ கான்ட் கிவ் யூ வாட் யூ வாண்ட். கொடுப்பீங்க. வாட்? இது எப்படி கிடைச்சது? ஏன் உங்களுக்கு மட்டும் தான் கான்டாக்ட் இருக்குமா? இன்னும் 3 பார்ட் வேணுமே. இந்த மேப்போட இன்னொரு பார்ட் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும். என் டீம் காட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க. ஏ ஃபூல், ஏதோ சின்ன பசங்களை உள்ள விட்டா அதை எடுத்துருவியா? அந்த காட்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இன்னைக்கு நாகமலைங்கிற காடு முன்னொரு காலத்தில் நாகர்கள் வாழ்ந்த பூமி, நாகதேசம்னு சொல்லுவாங்க. அங்கே 5 வகையான நாகக்கற்கள் இருந்துச்சு. அந்த நாகக்கற்களுக்கு பஞ்சபூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உண்டு. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த கற்கள் நாகமலை காட்டில் தான் மறைஞ்சிருக்கு. ஆனால் இதை எடுக்க போகிற எங்கள் ப்ரொஃபஸர் யானை காட்டை கூட தாண்ட முடியாமல் கால் உடஞ்சி திரும்பிட்டார். கரெக்ட்? டே ஃபூல், அந்த 10 பேர்ல உயிரோடு திரும்பினது 2 பேர் தான். அதுல ஒண்ணு நான். அந்த 8 பேர்ல ஒருத்தன் அப்ப என்கிட்ட பேசுறீங்க? உங்க கூட சேர்ந்து எத்தனை வருஷமா ரிசர்ச் பண்ணி கம்போடியா காடு மலையெல்லாம் தேடி கிடைச்ச மேப் சார் அது. அதுல எப்பனோட உசுறு இருக்கு. அதுல எனக்கு உரிமை இருக்கு. ஏதோ உங்க சொத்து மாதிரி பேசுறீங்க. அது ஏன் சொத்து இல்லடா, அது நெட்வொர்க்கோட சொத்து. யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியும் மிஸ்டர் சந்திரமௌலி. சோழர்களை கண்டுபிடிக்க உங்களை அனுப்புனா நீங்க காணாம போயிட்டீங்க. அப்புறம் உங்களே ஆர்மி வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. திரும்ப நாகக்கற்கள் கண்டுபிடிக்க போன எல்லா மொத்த டீமையும் காலி பண்ணிட்டீங்க. புல்ஷிட். அங்க உள்ள இருக்கிறது அனிமல்ஸ் மட்டும் இல்லடா, அது அமானுஷ பூமி. உன்ன மாதிரி மூர்க்கனுக்கு எப்படிதான் மேப்பை கொடுக்கறது? சில விஷயங்களை மூர்க்கனால மட்டும் தான் பண்ண முடியும். சரி சார். சார், என் ஏஜில் இருந்தப்ப அந்த நாகக்கற்கள் எடுக்க தான் உங்களோட ஒரே லட்சியம். கரெக்டு தானே சார்? உங்கள் எய்ம் நிறைவேற்றாமலே சாகுன்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 மேப்பையும் கனெக்ட் பண்ணால் நாகமலையோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிடலாம். கரெக்டா சார்? அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சார். தோத்தா ஏன் உயிர் போகுது, அதில் உங்களுக்கு என்ன சார் லாஸ்? ஆனால் ஜெயிச்சிட்டேன்னா சார் என்னோட ஜிபிஎஸ் டீட்டெயில், எங்கள் ஆள் கூட மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சார். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை ட்ராக் பண்ணலாம். என்னை நம்பி கொடுங்க சார். You're a very stubborn person. சார், அந்த 3வது மேப் பற்றி உங்கள் ஐடியா என்ன சார்? கடைசியா இருந்த கிங் அவரோட பொற்கோளர்கிட்ட இதை கொடுத்ததா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த பொற்கோளர் வம்சம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மேப்ல இருக்கிற சிம்பிள் மேபி அங்க இருக்கலாம், பட் ஐம் நாட் ஷுவர். பாய். வர்மா கிளம்பின அதே நேரம் வர்மா டீம் காட்டுக்குள்ள போனாங்க. யானைக்காடு வரைக்கும் போக ஒரு கைடை பிடிச்சாங்க. யானைக்காடு வரைக்கும் போய் வர்மாக்கு வெயிட் பண்றதுதான் பிளான். கேத்ரின், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னியே, நீ எப்படி இதுக்குள்ள வந்த? என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய வைல்ட் லைஃப் அனிமல்ஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ் தேவை. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா டிஸ்கவரியில் ஜாப் அப்ளை பண்ணிடுவேன். சார் மன்னிச்சிருங்க சார், சாமான்லாம் எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, ஓகேண்ணா, ஏறுங்க. அண்ணே, நீங்களே வண்டி எடுக்கிறீங்களா? சரிங்க சார், ஏறுங்க. வர்மா ஏன் இந்த டீமை செலக்ட் பண்ணா? இந்த 4 பேருக்கும் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? பலியாடுகளுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? அவங்க பேராசையை யூஸ் பண்ணிக்கிட்டா வர்மாக்கு தெரியும் எப்படி அந்த காடு பலி கேட்கும். தம்பி, என் பின்னாடியே வாங்க, தனியாக எங்கேயும் போயிட வேணாம்.
என்னடா உள்ள போறதுக்கு முன்னாடி பயமுறுத்துறாரு? வெறும் காடு தானே என்ன, இந்த மாதிரி நிறைய காடு நாங்களும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். தம்பி, இங்க சில விஷயம் கேலியா தான் தெரியும். இங்க எது எங்க எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண காடு இல்ல இது. இந்த காட்டை பத்தி மொத்தமா தெரிஞ்சவன் நான் சொல்றேன், வாங்க. அண்ணா நம்ம அப்படிதானே? டேய் பேசாம வாடா. எல்லாம் தெரியும்னா நாகமலையை பற்றியும் தெரியுமா? தம்பி, ஏதோ படிப்பு வேலையா தானே வந்தீங்க, வந்த வேலையை மட்டும் பாருங்க. நாகமலையும் தெரியும், அங்க போனா உயிரோட திரும்ப முடியாதுன்னு தெரியும். பார்த்து வாங்க. மொட்டை தலை தொப்பி தலை. காய்ஸ் வணக்கம். இந்த காடை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, என் முடிய காடு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் யோ மொட்டை, யார் நீ காட்டுல கிராஸ் பண்ணுங்கிற? சேம் கொஸ்டின் போனக்கு. ஆமா, பெரிய ஆபீசர் மாதிரி டெஸ்ட் போட்டிருக்கியா? யாருப்பா நீ? ஃபர்ஸ்ட் நான் தானே கேட்டேன், சொல்லியா? என் பையன் காணாம போயிட்டான், அதான் தேடிட்டு வந்திருக்கிறேன். பையன் காணாம போனா நாட்டுக்குள்ள தானே போய் தேடணும். நீ ஏன் காட்டுக்குள்ள தேடுற? இந்த காட்டுக்குள்ள வரப்போ காணாம போயிட்டான். திஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளயா? ஹாய் காய்ஸ், திஸ் மொட்டை சன் மிஸ்ஸிங் ஃபாரஸ்ட் ஜில் ஜங் ஜக் டெலிவரி. ஓகே. ஆமா, நீ யார் சொல்லவே இல்லையா? நான் ஒரு சஸ்பென்ஸ் விஷயமா வந்துருக்கேன், ஆனா அந்த சஸ்பென்ஸ் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன் பையனை தேடணும்ல, வா மொட்டை. ஆமாப்பா, சஸ்பென்ஸ் அது என்னப்பா? அது நம்ம செத்ததுக்கு அப்புறம் 6 அடி போட்டு பதிப்பாங்க, அதுக்கப்புறம் தெரியுமா? அதேதான், வா மொட்டை. உன் பையன் நைட்டு இருப்பான். ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்க ஜெய்சங்கர் பேசுறேன். நான் தேடி வந்த பொருள் சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சோன்னே உங்களை நேரில் வந்து உங்களை எல்லாரும் பார்ட்டி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணு ப்ரோ. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, வா நீயே இன்ட்ரோ பண்ணிக்கோ. வா. நான் தான் கருக்குமார். என் பையன் தொலைஞ்சிட்டான், அதான் இவரு கூட சுத்திட்டு இருக்கிறார். கண்டிப்பா பாய் பாய். நான் வந்து தேடி வந்த பொருளையும் கண்டுபிடிப்பேன், அவங்க பையனையும் கண்டுபிடிப்பேன். ஓகே பாய். ஓகே. These guys, I like these guys. அண்ணா, அப்படி அந்த நாகமலையில என்ன இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அதுக்குள்ள புதையில இருக்கிறதா பேசிக்கிறாங்க. அதை எடுக்க போய் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இந்த வட்டாரத்திலேயே அந்த புதையில எடுக்க போய் உசுரோட ஒரே ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை தான் திரும்பிச்சு. அது வந்ததுல இருந்து யானையை பார்த்தேன் ஆணையை பார்த்தேன்னு பித்து பிடிச்சு தெரிஞ்சு கீழே பார்த்தோம். சரி, அந்த நாகமலைக்கு நீங்க போயிருக்கீங்களா? ஒரு தடவை நாகமலை எல்லா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். கோட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஈரக்குலையெல்லாம் நடுங்கிருச்சு. இந்த காடே ரத்த வாடை அடிச்சிச்சு. அப்படியே பயந்து நடுங்கி போதும்டா சாமின்னு ஓடியாந்துட்டேன். கேத்ரின், பார்த்து பார்த்து. டேய் மெதுவா போடா, இரு வரேன். சார், இப்படிதான் போகணும், நீங்க போயிட்டு இருங்க, இந்த வாரேன். ஏதோ தப்பா இருக்கே. சார், நம்ம போற வழி இந்த பக்கம். பிரதர், இந்த பக்கம் போனா தான் கரெக்டா இருக்கும். மச்சான், நமக்கு இந்த காட்டை பத்தி எதுவும் தெரியாதாண்டா அவரை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் சொல்ற வழியிலே போயிடலாம்டா. டேய், நான் சொல்றது மட்டும் செய். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. சரி போங்க, வழுக்கும் பார்த்து போங்க. பாதை மாறி போன வரமாட்டேன், காட்டுக்குள்ள சுத்த ஆரம்பிச்சாங்க. காட்டுக்குள்ள வந்ததும் சுத்தினே இருக்கும், அது பாட்டு போயிட்டே இருக்குது. ஏம்பா குமார், உன் பையனை தேடி வந்த ஓகே, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள தனியா வந்து இருக்கு, உனக்கு பயமே இல்லையா?
இந்த காட்டுல உள்ள மிருகம் தான் என்ன பார்த்து பயப்படும். நான் never. சிங்கமொழி பார்த்தா என்னப்போ இந்த கேள்வி கட்டிவிடியப்போ பயமா எனக்கா? பாண்டே 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 ஐயோ பாண்டே எங்க போயிட்டா? பாண்டே என்னை நடுக்காட்டு அம்பு விட்டுட்டு போயிட்டே. பாண்டே பாண்டே நான் பயந்துட்டப்பா. மிருகங்களாம் வர வந்துருச்சுப்பா. ஓ மிருகலாம் எதுவும் வரல, எனக்கு தான் ஒண்ணுக்கு வந்துச்சு. அந்த கேப்ல எனக்கு போன் வந்துச்சு, அதான் ரிங்டோனு. நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன்பா. நான் எப்போ கூட இருக்கிறேன், உன் கூடவே நான் பின்னாடியே வரேன்பா. இந்த பார், நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடணும். சரிப்பா. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கான்டாக்ட் இருக்கணும். சரி புரியுதா? அது தட்டுறது நிறுத்து. சரிப்பா. புரியுதா குமாரே? ஓகேப்பா. நாகப்பழம் மரம் ஏறியா? சரிப்பா சரிப்பா. அப்போ வந்து ஏறு. கிரேசி காய்ஸ், பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். கையில புக் இருக்கு, முருகனுக்கு நாகமலைக்கு போறதுக்கான வழி தெரியும். நாம ஏன் அந்த ஒத்த மரத்தை கண்டுபிடிக்க கூடாது? அப்போ வர்மா வர்மாக்கு ஏன் நாம வெயிட் பண்ணணும்? மச்சான் டேய், அந்த ஆளுக்கு தெரிஞ்சா நம்ம கொன்னுடுவான்டா. டேய், இந்த புதையல் எடுத்த அந்த உலகத்திலே நாம தான் பெரிய பணக்காரங்க. அவனால ஒன்னும் கிழிக்க முடியாது. ஆல்ரெடி நான் ஜிபிஎஸ்லாம் ஆஃப் பண்ணி கிழிச்சேன். எனக்கு இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. என்ன நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரானுங்க? இங்க நிறைய ஆபத்து இருக்குன்னு தோணுது. ஐ டோன்ட் ஃபீல் சேஃப். நாம கஷ்டப்பட்டு எடுத்து அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? நான் முடிவு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் தூக்கலான்னு. நீங்க என்ன சொல்றீங்க? நோ சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதனால எனக்கு என்ன லாபம்? உனக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னா அதை விட 2 மடங்கு அதிகமா தரேன். அதெல்லாம் சரி, ஆனா இந்த புக்ஸ்ல இருக்கிற க்ளூஸ் மட்டும் வச்சு அந்த புதையல் எடுக்க முடியுமா? அதெல்லாம் கண்டிப்பா எடுக்கலாம். எனக்கு என்னமோ கிஷோர் சொல்றதா சரின்னு படுது. பை எனி சான்ஸ் அவன் நம்மளை காண்டாக்ட் பண்ணிடக்கூடாது. உங்க எல்லாரும் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. நமக்கு வேற டைம் இல்ல, கிளம்பலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஸ்டில் நான் வரேன். லெட்ஸ் கோ, கம். ஏய் அண்ணீர், வா. அந்த பொண்ணு தொடைய பார்த்தது போதும், வா. குமார், அவங்க பேசுனதெல்லாம் கேட்டியாப்பா? ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர நல்லா கேட்டப்பா. அப்ப இவனுக்கு ஏதாவது ஒரு புதகுல தள்ளி சாவடிக்க வேண்டியதுதான். குமார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கற சொல்றியா? கேளுப்பா. உன் கேள்விக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியாப்பா? என்ன? எங்க வீட்டுல மொத்தம் 4 பசங்க. சரி. நான் தான் மூத்தவன். எங்க வீட்டுல இருந்து 3வது வீட்டுல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு. நான் என்ன பண்ணேன், 4வது தம்பி கூப்பிட்டு, டேய் அந்த கேள்வியை கேட்டுட்டு பதிலையும் கேட்டுட்டு வாடானா. ஆனா பணம் வரவே இல்லப்பா. ஆமாப்பா. 3வது தம்பி கூப்பிட்டு, டேய் நீ போய் அந்த கேள்வியை கேட்டுட்டு பதிலையும் கேட்டுட்டு அவனையும் கூட்டிட்டு வாடானா. பணம் அப்படியே போயிட்டான்பா. 2வது தம்பி கூப்பிட்டு, டேய் நீ அந்த கேள்வியை கேட்டுட்டு பதிலையும் கேட்டுட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வான்னு அனுப்பினப்பா. சுத்தம்பா அவனுங்களும். லூசே, மூத்தவன் நீ போக வேண்டியதானே? நானும் போயிட்டா என்ன யாருப்பா கூட்டு வருவாங்க? உன் குடும்பமே கேள்விக்கு பலியான குடும்பம். கரெக்டுப்பா. ஒரே ஒரு கேள்வி கேட்டு என் குடும்பத்தையே சதம் அடிச்சிட்டாங்களாப்பா. அதனால தயவு செஞ்சு கேள்வி மட்டும் கேட்காதப்பா. கேள்வி கேட்க மாட்டேன்.
இப்போ அவனுங்க பேசியிருந்தானுங்களே இப்போ ஞாபகம் இருக்கா? இப்ப ஃபேமிலி பேட்டர் பாத்துறோம்ல அத மறந்துட்டோம்பா. இதுதான் எனக்கு வேணும். வா, சண்டை பெருசா இருக்குது, டப்புன்னு விஷயம் வெளியே போயிடுது. உங்களை மீட் பண்ணலன்னா வேற எங்கேயாச்சும் போய் போட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பேன். உங்க கூட வந்தா நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் தான் ஓகேவே சொன்னேன். ட்ரூ. ஸோ ஃபார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சார் தம் அடிச்சிட்டு வரேன். ஏண்டா, உங்களை அனுப்பி வச்சவங்களுக்கே நீங்கள் விசுவாசமாக இல்லை, இதில் எனக்கா பங்கு தர போகிறீங்க? நான் வழியை காட்டணுமா, இவர் போய் எடுப்பாராம். உருவாளிலே முத்து வந்தல்லோ, தேன் குடிக்க முத்தம் வந்தல்லோ. ஏம்பா, என்னை பத்தி 4 வார்த்தை பெருமையா பேசுறதுதானே கேமரா வாங்க. பேச இப்ப பேசுறேன்பா. போயிட்டு இருக்காரா ஒரு பெரிய ஃபாரின் ஆர்டிஸ்ட், பருப்புன்னு நினைப்பு. தூங்கும் போது கூட கண்ணாடியை கழட்டவே மாட்டாராம். இந்த காடை பாத்தீங்களா எப்படி இருக்குது? இந்த காடு பகல்ல பார்த்தா பயமா இருக்கும், நைட்ல பார்த்தா பயமா இருக்கும். அதுவும் இவன் கூட வர்றதுக்கு பயத்துக்கே பயமா இருக்கும். 3 மணி நேரமா இந்த காட்டை சுத்தி சுத்தி வரும். படுக்கிறதுக்கு தான் ஒரு இடம் கூட கிடைக்கல. ஒவ்வொரு நிமிஷம் மனசுல எனக்கு திக்கு 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 திக்குனா இருக்குது. இப்ப குமார் சொல்லுப்பா, இன்னைக்கு நைட் இங்க தான் நம்ம ஸ்டே பண்றோம். பாட்டு படு படு பாக்கலாம். யோ, நான் ஒரு மாதிரியா சொல்றேன். ஒண்ணு இல்லப்பா, படுக்கும்போது லேசா கால அப்படி போடும், அவ்வளவுதான்ப்பா. அப்புறம் நான் தூக்கத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுப்பா. ஓஹோ, அப்படியா? ஆமாப்பா. சரி படு, இன்னைக்கு நைட் யார் என்ன ஆறான்னு பாப்போம். டேய், எத்தனை முறை ஆஃபீஸில் போய் வாய்ப்பு கேட்டுக்கிறான், கொடுத்தானா? அவன் படம் ஓடுதுன்னா சும்மா விட்டுற முடியுமா? இந்த பார், 10 பேர் நம்ம பசங்களை அனுப்பிச்சு படத்தொட்டு வெளியே வரும்போது ஆடியன்ஸ் உள்ளே போகக்கூடாது, புரியுதா? படம் நல்லா இல்லைன்னு கழுவி கழுவி ஊத்துறேன். பண்றா, நான் சொல்றது கேள்றா. என்னப்பா யார்கிட்ட போய் இவ்வளவு ஆவேசமா பேசிட்டு இருக்கிற? கொல்லிக்கு வாயை கொடுத்து வாயில குத்துன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். ஏப்பா, இது என்ன நியாயம்? சொந்த கதையை வச்சு படம் பண்றானுங்கப்பா. என்னது சொந்த கதையை வச்சு சொந்த படம் எடுக்கறானோ? ஆமா குமாரே, குடுவாத. அவன் நாக்கு படுகிறவர் 4 வருஷம் நறுக்குன்னு கேக்குறான். நீ ரெண்டு வந்து பாத்துறடா. ஒரு படத்தை பார்த்தா அதை அப்படியே எடுக்கணும். அதான் நீங்க ட்ரெண்ட். கேமரா போய் கோபுரம் வந்துக்குது. நாகராஜா வெள்ளிக்கிழமை பால் ஊத்துறமா அந்த கைடு யானைக்காட்டுக்கு பதிலா புலிக்காட்டுக்கு அவங்கள கூட்டு போனான். சார் சீக்கிரம் வாங்க. சார் பொழுது போகுது சார், சீக்கிரம் போலாம். யானைக்காட்டுக்கு இது வழி இல்லையே. நீ இது வரைக்கும் வழி காட்டினதே போதும். இன்னும் எவ்வளவு தூரம்னா போனோம்? சீக்கிரமா போய் சேர்ந்தலாம் தம்பி, வாங்க. ஓடுங்க, புலி வருது, ஓடுங்க.
எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. மச்சி யானடா? சீக்கிரம் வாடா. சீக்கிரம் போ போ. கிஷோர் எங்க? கிஷோர், ரம்யா, கேத்ரின், ராம், ரம்யா, ராம், வரமாட்டேன் யானைக்கிட்டையும் புலிக்கிட்டையும் சிக்கிக்கிட்டு இருந்தப்போ அந்த காட்டை தெரிஞ்ச கைடு ஒத்த மரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தான்.
கைகள் பதறும் கால்கள் உதறும் அந்த மனம் இருந்த மனம் சுய நல்ல குணமிக்கு வாடகிடவா நெகிடவா நெகிடவா காக்கும் அமர் அரசு வாணிதம் பெருகி வா வா ஒழிதிரவா 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 கடுகோபம் கண்ணிட தாகம் தீர்த்திட அடங்கி நடுங்கி ஒளி விளங்கி ஓடி ஒளியவா தெரியலே புதையிலும் ஆசையில் வளையுதே கலபதித்த முன்னையே ஆவி தேடி அலையுதே நான் நசுகிற நீ தோசுகிற உயிரிழந்திட ஊட்டலிதிர ஜீவன் பறித்து உடலை சிரிக்கும் நரகம் எங்குவா ஆசை கொண்ட மானிடனே வசமாட்டி கொண்டு விட்ட என்னிடமே உயிரை பிழைத்துக் கொள்ளும் வழியும் இல்லை குல கடவுள் வந்தாலும் முடியவில்லை வானுக்கிரமும் மண்ணக்கிரமும் கலந்திட ஆண்டரசன் களிரும் வீழுமே நீ நெருகவும் நீ பெருகவும் ஆசைகள் துண்டு துண்டை கட்டப்பட்டு நொறுங்கிடும் சிதறிடும் புதைத்த தென் அரசு ஒலிக்கும் மரமுரசு திரட்டு சாவி அது உயிர் பரிசு முடிந்ததும் ஜனன பிறப்பில் ஒரு கரணம் அழைத்து வந்ததோ தான் மரணம் கனவு பொழுது மனித நிலையை தனியிட உலகறியா மிருக குலத்தை ஒழுங்கிட குந்தநாட்ட தலையிட ஜீவன் வசம் வெடிப்பட்டவா நெருங்கிடவா புசிடவா அழிடவா வாட் இஸ் திஸ் மேன் எலிஃபெண்ட்டா ஆவியா மாறி வருது கழுகெல்லாம் மனுஷனை மாறி வருதுன்னு எழுதே இருக்கு எனக்கு புரியலையே கழுகில்ல கருடர் கருடரா உன் மாடகிட்ட கேளு சொல்லுவாங்க கிருஷ்ணரோட துவாரகை எங்கே இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி கடல்ல குதிச்சு தேடினவங்க உங்க மேடம் அவங்களுக்கு மகாபாரதம் ஆதிபர்வத்தில் வர கருடர் நாகர் வரலாறு தெரியாது இருக்குமா கேரளாவில் ஒரு கோவிலில் தங்க புதையல் பாதாள அறையில் இருக்குன்னு வெளியில கொண்டு வந்த டீமில் ஒருத்தர் உங்க மேடம் ரஷ்யன் ட்ரெஷர் ஹண்டர் ரூமன் காட்கோவோட சேர்ந்து நீங்க பண்ணிய ட்ரெஷர் ஹண்டிங் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தலைவலி ஆயிடுச்சு நேர்லையும் நெருப்பிலையும் எல்லாத்துக்கும் இறங்கி அடிக்கிற எப்பவும் கவர்மெண்ட்டுக்கு தலைவலியா இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் நந்திதா பாலசிங்கம் So, you know about me. அட்வென்ச்சர் எழுதுறவருக்கு அட்வென்ச்சர் தெரியாது இருக்குமா இப்போவும் ஒரு ஆபத்தை தேடி தான் வந்திருக்குல்ல கேரியா
சித்தரே, இது வரைக்கும் சிவன் தான் நாகரத்னத்துக்கு அரணா இருப்பாருன்னு நினைச்சோம். ஆனா அந்த யானையோட பேரு அஸ்வத்தாமன். வீரபத்ரனோட பட்டத்து யானை. 2 பேரோட ஆத்மாவும் ஒன்னா இணைஞ்சு ஒரு மகா சக்தியா அந்த நாகரத்னங்களை பாதுகாத்துட்டு வராங்க. சிவனோட ஆசி பெற்றவன் வீரபத்ரன். அப்போ அவங்கள கட்டுப்படுத்த முடியாதா? முடியும். நம்மோட ஆதித்தாய் கருட மாதா சூரிய வேண்டி பகலாமுகி யாகம் செஞ்சோன்னா அவன் நமக்கு சக்தியை கொடுப்பான். எவ்வளவோ பேர் எடுக்க வந்து செத்துருக்காங்க. இவனால மட்டும் எப்படி எடுக்க முடியும்? முடியும். 1000 ஆண்டுகள் புதைந்து கிடந்தோம், சாபம் நீங்கி உயிர்த்தெழுந்தோம். ஏன் சித்தரே? எப்போதெல்லாம் நாகவம்சத்து மானுடன் காட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறானோ அப்போதெல்லாம் நாம் உயிர்த்தெழுவோம். அந்த மானுடன் நாகக்கற்களை எடுப்பான். எடுக்கும் வரை காத்திருப்போம். 1000 ஆண்டுகளாய் கருடருக்கும் நாகருக்கும் நடக்கும் யுத்தம் நாகக்கற்களை எடுக்கும் வரை ஓயாது. ஏய், ட்ராக்கிங் டிவைஸ் எதுக்குடா ஆஃப் பண்ணா? சிக்னல் இல்லை ப்ரோ. என்ன சிக்னல் இல்லை. ஜிபிஎஸ்க்கு எதுக்கு கிஷோர் சிக்னல்? எங்க கூட வந்து பொண்ணு செத்துட்டா. அத பத்தி கவலைப்படாம இவனை போய் டார்ச்சர் பண்றீங்களே. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, இந்நேரம் உங்க கூட வந்த கைடும் செத்துருப்பான். அந்த புதையல் எடுக்கிறது அவ்வளோ ஈஸின்னு நினைச்சீங்களா? இது வரைக்கும் அந்த புதையலை தேடி போன ஒருத்தனும் உயிரோட திரும்பினது இல்ல. இங்க பார், நான் சொல்ற மாதிரி கேட்டா நீங்க உயிரோட திரும்பலாம். இன்னொரு தடவை என்ன ஏமாத்த நினைச்சீங்கன்னா இந்த காடு தொடர்ந்து ரத்த பலி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். டைமிங் டின்னர் சாப்பிட முடியல, ஸ்லீப்பிங் பண்ண முடியல, ஒரே எப்படி போகுது? அப்படிலாம் பார்க்கக்கூடாது, எனக்கு ஸ்டொமக் வலிக்கும். இந்தா டேக் கேர் பண்ணானா. விஷமா குத்தா, பழம் தானே குத்தா, அதுக்கு எதுக்கு அழுகுற? அதுக்கு இல்லப்பா, என் பையனுக்கு வாழைப்பழம்னா உசுறு. அது அப்படியே கையில வாங்கி சரி அத அழகா உரிச்சு இப்படி வாங்கிட்ட கொண்டு போய் அம்பு 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 அப்படி சாப்பிடாம இருப்பா. அந்த அழகே அழகுப்பா. இப்போ அத நினைச்ச அழக வந்துச்சுப்பா. ஓ மை காட், இப்படி ஒரு தகப்பனுக்கு அப்படி ஒரு புள்ள. அந்த பையன் மட்டும் கடிக்கிற சவுக்கு சேலே அடிக்கிறான். ஒன் மோர் ப்ளீஸ் பா. ஏன் உன் பையன் இப்படிதான் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடணும்? ஆமா கேப்போம், இல்ல அப்படி பிடிக்கும். அதே மாதிரிதான்ப்பா, பொங்கலுக்கு ஒரு சீப் வாழைப்பழத்தை வச்சுட்டு இப்படி திரி பார்த்தா பழத்தை காணப்பா. ஏப்பா எங்கப்பா போற? கல்லு தூக்கி போட. ஏப்பா இங்க ராட விட்டு போயிட்டா போட வரதான் அத்தினாயா? அட என்னப்பா, என் கதையை முழுசக்காக போயிட்டு இருக்கிற. இதோட மேப் முடியுது. இந்த சிம்பிள் எல்லாருமே தேடுங்க. இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம புதையல் இருக்க இடத்துக்கே போக முடியும். இங்க இருக்கிற ஒரு மரம் விடாம தேடுங்க.
ஹலோ வர்மா, ஹலோ கேக்குதா? வர்மா, கேன் யூ ஹியர் மீ? சார் கனெக்ட் ஆயிடுச்சு. வர்மா, யானைக்காடு போயிட்டியா? யானைக்காடெல்லாம் தாண்டி மேப் முடிகிற இடத்துக்கே போயிட்டேன். அவ்வளவு தூரம் உள்ள போயிட்டியா? சிம்பிளே பார்த்தாச்சு. சிம்பிளை பார்த்துட்டியா? எந்த மரத்துல? ஓ, ஹலோ வர்மா, வர்மா. ரம்யா,
கரடி கேப்பையும் பேக் இங்கே போட்டு போய்க்குது. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போய்க்குது. வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆகிடுவோம். யாரு? நான் தான் பேய். அப்போ குமார். எப்படிப்பா கண்டுபிடிச்ச? அது சரி சொல்கிறேன். யார் அந்த மொட்டையும் தொப்பியும்? இவங்களுக்கு இங்கே என்ன வேலை? தெரில ப்ரோ, ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இருக்காங்க. யோ, அஞ்சேரி ஜீவன் கூட அமைதியாக போயிடுச்சியா? கூட இருந்தால் ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுறேன்? ஒருவேளை ப்ரொஃபஸர் அனுப்பியிருப்பாரோ? அனுப்பி ஏன் பாட்டு நீ எதை காமிச்சாலும் பயப்படவே மாட்டேங்கிறிய. பயப்படு. எப்போ? கண்ணாடியில் என் மூஞ்ச பார்க்கும்போது. வா, வாஸ்தவம் தாண்டா. இன்னைக்கு நைட்டு ஒன்று காட்டுறேன், பயந்துருவேன். ஓய், பணம் பழம் கட்சிக்குது வேணுமா? வந்துடுறப்பா, தோல் உனக்கு, கொட்டை எனக்குப்பா, வந்துட்டப்பா. ஸ்ரீ, நம்மளோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணு. ட்ராக் பண்ண முடியல ப்ரொஃபசர். கூட போனவங்க ஜிபிஎஸும் ஆஃப் ஆயிருக்கு. இந்த காடு பல பேரை பலி வாங்கியிருக்கு. இப்போ உங்க கூட வந்த 3 பேரையும் பலி வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னும் உங்களுக்கு அந்த புதையல் ஆசை போகலல்ல? ஆமா, அப்படி பல பேரை காவாங்கின காடு ஒன்றை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்க தேடி வந்திருக்கிற புதையலை பத்தி முழு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற வழியில போங்க, திரும்பி போங்க, நடங்க, திரும்புங்க, போங்க, திரும்புங்க, வாங்கடா. முதல்ல நீங்க அந்த புதையலை எடுக்கணும்னு நினைச்சதே தப்பு. அதனால தான் அடுத்தடுத்து பெரும் ஆபத்துக்களா நீங்க சந்திக்கிறீங்க. அந்த புதையலுக்கு மகத்தான வரலாறு இருக்கு. இந்த புதையலோட வரலாறு காசிப முனிவர்ல ஆரம்பிக்குது. காசிப முனிவர் சூரி ஆரி ஆகிய 2 சகோதரிகளை, பேரழகிகளை மணந்தவர். தங்கை ஆரி காசிபர் கொடுத்த வரத்தால் 1000 பாம்புகளை வாரிசாக பிள்ளைகளாக பெற்றார். அதனால பொறாமையும் கோபமும் அடைந்தாள் அக்கா சூரி. நாகங்களை கொல்கிற, வெல்கிற 2 சக்தி வாய்ந்த கருடர்களை பிள்ளை வரங்களாக பெற்றாள். அன்று ஆரம்பித்தது அவர்களுடைய பங்காளி சண்டை. ஆரியின் பிள்ளைகள் தங்கள் வீரத்தாலும் செயல்பாடுகளாலும் பிரபஞ்சம் போற்றும் நாகர்களாக ஆனார்கள். குறிப்பாக ஆரியின் 2வது மகன் வாசுகி சிவபெருமானின் கழுத்தை அலங்கரிக்கும் நாகமாக ஆனான். சிவபெருமான் அவனது சேவையை பாராட்டி நாகரத்தன கற்களை பரிசாக கொடுத்தார். பஞ்சபூதங்களையும் அடக்கி இந்த பிரபஞ்சத்தை ஆள்கிற சக்தியை கொடுக்கும் வல்லமை பெற்றவை அந்த நாகரத்தன கற்கள். ஆரியும் நாகர்களும் இதை கொண்டாடி மகிழ்ந்ததை பார்த்து சூரியும் கருடர்களும் பொறாமையில் தவித்தார்கள். மூத்தவள் நானே, நாகரத்தனங்களும் எனக்கே என்று சூரியும் கருடர்களும் ஆசைப்பட பங்காளி சண்டை உச்சத்தை அடைந்தது. கருடர்கள் அரக்கர்களாக மாற, நாகர்கள் பெரும் சக்தி வாய்ந்த நாக மனிதர்களாக மாற 2 தரப்பிலும் இரத்த ஆறு ஓடியது. நாகர்கள் இந்த அநீதியை எதிர்த்து சிவனின் ஆதரவை நாடி நின்றார்கள். சிவனும் நாகர்களுக்கு ஆதரவு தந்து கருடர்களை ஒடுக்கினார். இருந்தாலும் கருடர்கள் நாகரத்தன கற்களை அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். குழம்பி நின்ற நாகர்கள் நாகரத்தன கற்களை பாதுகாக்க பூலோகத்தில் ஒரு மாய உலகத்தை படைப்பது என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான்
இந்த காடு. நாகதேசம் எனும் மாய உலகம் இங்கே அப்படித்தான் உருவானது. பாம்பு மனிதர்கள், விசித்திரமான பிராணிகள், நகரும் மலைகள், பேசும் மரங்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத மாய உலகம் அந்த நாகதேசம். அந்த மாய உலகின் நடுவே நாகக்கண்ணிகளின் பாதுகாப்பில் அந்த நாகக்கற்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. யார் கண்ணுக்கும் தெரியாத அந்த நாகதேசத்திற்குள் நுழைவதற்கான மந்திர திறவுகோல் ஒரு ஈட்டி. அந்த ஈட்டியையும் அது பற்றிய குறிப்புகளையும் நாகர்கள் அப்போது இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ராவணனின் முன்னோர்களிடம் ஒப்படைத்தார்கள். தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணின் மக்களை ஒரு கண்ணாகவும் அந்த மந்திர ஈட்டியை ஒரு கண்ணாகவும் காப்பாற்றி வந்தார்கள் ராவண வம்சத்தார். அந்த தலைமுறையில் கடைசி மன்னன் தான் வீரபுத்திரன். வீரபுத்திரனின் ஆட்சி காலம்தான் வெள்ளையர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அரேபியரும் இந்தியா மேல் படையெடுத்து இங்கிருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையிட்டுக் கொண்டிருந்த காலம். நாகரத்தின கற்கள் பற்றியும் அந்த மாய திறவுகோலான ஈட்டி பற்றியும் அவர்களுக்கும் தெரிய வந்தது. அதனால் தொடர்ந்து பல்வேறு படையெடுப்புகளை எதிர்கொண்டான் வீரபுத்திரன். வெள்ளையர்கள், நவாபுகள், பிரெஞ்சுக்காரர்கள் என பல பேரரசுகளை புறமுதுகிட்டு ஓட வைத்தான் வீரபுத்திரன். அந்த மாவீரன் வீரபுத்திரனுக்கு வாரிசு இல்லாமல் போனது. அவனின் பட்டத்து யானை அஸ்வத்தாமன் தான் வீரபுத்திரனின் வாரிசு போல எல்லா போர்களிலும் துணை நின்றது. வீரபுத்திரனின் அமைச்சரவையில் இருந்த வேங்கடன் அடுத்த மன்னனாகும் ஆசையில் துரோகியாக மாறினான். மன்னனை கொல்ல சதித்திட்டம் தீட்டினான். மன்னா, தங்களிடம் ஒன்று கூற வேண்டும். தங்களை சுற்றி சதி நடக்கிறது. தன்னை பெரும் ஆபத்துகள் சூழ்ந்ததை உணர்ந்த வீரபுத்திரன் ஒரு மாபெரும் காளி பூஜையை நடத்தி மாய உலகின் திறவுகோலான ஈட்டியையும் அதன் குறிப்புகளையும் யார் கையிலும் சிக்காமல் இந்த காட்டிற்குள் எங்கோ புதைத்து மறைத்தான். அதே காளி பூஜையில் வேங்கடன் புனிதமான தீர்த்தத்தில் விஷத்தை கலந்து வீரபுத்திரனை கொன்றான். அவனை காப்பாற்ற முயன்ற பட்டத்து யானை அஸ்வத்தாமனையும் கொடூரமான முறையில் கொன்றான் வேங்கடன். வீரபுத்திரன் எனும் மாவீரனுடன் இந்த தேசமும் ராவண வம்சமும் கொஞ்சம் கொஞ்சமாய் சிதைந்து அழிந்தது. நாகமலையில் ஒத்தமரம் அருகே புதையில் இருப்பதாக மானிடர்கள் அரைகுறையாய் கதை கட்ட, உங்களைப் போல் பேராசையால் உள்ளே வந்து உயிரை விட்டவர்கள் பலர். புதையல் ஆசையால் இந்த நாகமலை காட்டில் யார் எங்கே தோண்டினாலும் கொல்லப்பட்டார்கள். கொன்றவர்கள் வீரபுத்திரனும் அஸ்வத்தாமன். ஆம், இறந்த பின்பும் ஆவி வடிவிலே ஈட்டியையும் அந்த குறிப்புகளையும் இன்றும் வீரபத்திரனும் அஸ்வத்தாமனும் காத்து வருகிறார்கள். எந்த ஒரு உருவத்திற்கும் மாறும் மந்திர சக்திகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவ்வளவு பாதுகாப்பான, யார் கண்ணுக்கும் தெரியாத அந்த மாய உலகத்தை தேவ சக்திகளால் பாதுகாக்கப்படும் நாகரத்ன கற்களை தேடித்தான் அப்பாவிகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் தேடும் ஒற்றை மரம் என்பது இந்த பூ உலகிலே இல்லை. அதற்குள் நுழைய அந்த மந்திர ஈட்டிதான் உதவும்.
அது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இந்த புதையலோட வரலாறு காசிப முனிவரில் ஆரம்பிக்குது. மனிதர்களின் பேராசையில் முடிகிறது. மண்ணுலகம் மட்டுமல்ல, விண்ணுலகமும் தேடும் அதிசய புதையல். வீரமும் ஆற்றலும் மக்களுக்கு உதவணுங்கிற தூய தொண்டுள்ளமும் கொண்ட ஒரு நாக தேசத்தவனுக்கு மட்டும்தான் அந்த புதையல் கிடைக்கணும். அது வரைக்கும் தானே இந்த புதையலை காப்பாற்றணும் அப்படின்னு வீரபத்ரன் முடிவெடுத்தான். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிட்டு தயவு செஞ்சு இந்த காட்டை விட்டு போங்க. ஐயா, இந்த மாதிரி நிறைய கதையை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். யாரோ சொன்ன கட்டுக்கதையை நான் சொல்ல வரல. என் முன்னோர்களோட நேரடி அனுபவம். என்னை தவிர இதை சொல்கிறதுக்கு வேற யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா நான் வீரபத்ரன் பொற்கொள்ளரின் வம்சம். அந்த பொற்கொள்ளர் வம்சம் எங்கே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கெல்லாம் வரலாறு கேலியாக தான் தெரியும். ஏன்னா இள ரத்தம். அதனால் பேராசையில் பயமில்லாமல் இருக்கீங்க. ஐயா, எனக்கும் ஒரு வரலாறு தெரியும், சொல்லட்டுமா? வீரபத்ரன் ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜாவுக்கு நெருக்கமான ஒரு பொற்கொள்ளர் இருந்தாராம். அந்த ராஜா தன்னோட நாகக்கற்கள் ரகசியத்தை அந்த பொற்கொள்ளர்கிட்ட பாதுகாக்கும்படி சொன்னாராம். அந்த பொற்கொள்ளர் வம்சமும் பரம்பரையாக அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த கல் எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கணும், எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு தான் தெரியும். பையனோட அங்காடையெல்லாம் சொல்லு, யூடியூப்ல போட்டு பையனை கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றேன்? அவங்கள சொன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களாப்பா? கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, எங்களுக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஏம்பா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் அடுத்தவங்க கஷ்டத்துல கமெண்ட் பண்ணி கார் வாங்குறீங்களா? உங்களுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லையா? இதுக்கு பேசாம தூக்கல் தொகை இல்லாம என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்போம். இது மாதிரி முதல்ல கண்டுபிடிச்சி எங்களை காரியத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த வேலை பார்க்க போகிறோம். மாட்டா உன் பையன் போட்டாந்தா கூட இந்த பாண்டை இறங்கி வேலை செய்கிறேன். போட்டா இருக்கா எடு. என்ன தேய்ச்சின்னுக்குற? இதை பாருப்பா, இதான் என் பையன்பா. எப்படி பாருக்கா? மொட்டை என்ன உன் சின்ன வயசு போட்டாவா? என் சின்ன வயசு போட்டாலப்பா, இதப்பா என் பையன். குரங்கு போட்டா காட்டு உன் பையன்ற. வாயிலடி அது குரங்கு இல்லப்பா, நான் பெக்காத என் பையன்பா. அவன் எனக்கு எப்படியாவது வேணும்பா, பிளீஸ்பா, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. ஆரம்பத்திலே புல்லுன்னும் போதே எனக்கு டவுட்டு இப்படிதான் என்ன ஒன்று இருக்குன்னு. உன் பையனை கண்டுபிடிக்க ஆமாப்பா, ஒரே ஒரு வாழைப்பழம் போதும். வா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா கொடுக்குறானா? என்னடா பாக்குற? தலையில கலதி போடலாம் பாக்குறியா? போடா.
நீ போடா மேப் அங்கே வச்சுட்டு போ. சரியான கிரிக்கெட்டை மாட்டிக்கிட்டேன். பாண்டு நாகப்பழம் சாப்பிட்டா சுகருக்கு நல்லதுப்பா. அதான் கொட்டை கூட துப்பாம முழுங்கினியா? எவன் முழுங்குறான் எவன் துப்புறான்றது பார்க்கறதா உன் வேலையா? பார்க்கலன்னா நம்மள முழுங்கிடுவானுப்பா. ஆயுதான் உனக்கு போன் அடி தேடு. யோ செல்லு சுவிட்ச் ஆஃப் 7 மணி நேரம் ஆகுயா? என்னப்பா? ஐயோ ஃபோன் இல்லப்பா, உன் ஃபேனு அங்க பாரு. யோ கத்தாதையா, கம்முன்னு. யோ புலிப்பா. ஆமா. யோ இந்த காட்டுக்குள்ள வந்தது ஒரே டேஞ்சரா இருக்குது. இந்த புலிகிட்ட நம்ம 2 பேரும் மாட்டணும், காடை ஃப்ரை கரடி ஃப்ரை மாதிரி ஆயிடுவோம். முதல்ல இந்த காட்டுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன சொல்றேன் பையன்? யோ உயிர் முக்கியமா குரங்கு முக்கியமா? அது வந்து புதையிலே வேணான்ட்டு போறேன். கத்தாதியா, உன் மண்டை வேற புலி மிட்டாய் மாதிரியே இருக்குது. புலி பார்த்துச்சு சப்பியே சாப்பிட்டுரும். ஆமா போலாமா? புலி பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடுவோம். போ அப்படியே வா, அப்படியே வா. ஐயோ ஐயோ எவ்வளோ பெரிய டைஸ். கிஷோர் 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 ராம் அப்புறம் என்னாச்சு? தெரியல. வர்மா ஃபாரஸ்ட் பார்டரில் கோமா ஸ்டேஜில் கிடந்தான். எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணாமல் உங்களை மீட் பண்ண வந்தேன்னு நினச்சிட்டிங்களா? ஆமாம், உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னான். யூ நோட்டட் ஆன் எவ்ரி திங். வர்மா உங்ககிட்ட ஒரு மேப் கொடுத்துருக்கான். அது எங்க? ஏன் மறைக்கிறீங்க? உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா. அந்த காட்டுக்குள்ளே போகாதுன்னு சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. யூ கேன் கோ, ஜஸ்ட் லீவ் மீ. ஏன் பயப்படுறீங்க? ஹூஸ் பிஹைண்ட் ஆல் திஸ்? தி கவர்மெண்ட் ஆர் கார்ப்பரேட்ஸ்? ரெண்டும் வேற வேறையா? என்ன எழுதாதுன்னு மிரட்டுறாங்க, ஆனால் நான் நிறுத்தினதுக்கு காரணம் வேற. என்ன பணமா?
நான் எவ்வளோ ரிச்சுன்னு உனக்கு தெரியாதா? சார், ரிச் பீப்புள்ஸ் இருக்கிற பணத்தை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. தட்ஸ் வை தே ஆர் ரிச். Never judge my loyalty. யாரோ உங்களுக்கு எழுத வேண்டாம்னு மிரட்டியிருக்காங்க. நீங்களும் அதை கேட்டிருக்கீங்க. பதிலுக்கு என்ன வாங்கிட்டீங்க? நாக தேசத்துக்கும் நாகர்களுக்கும் நாங்க எவ்வளவு விசுவாசமானவங்கன்னு உனக்கு தெரியாது. அப்ப ஏன் எழுதல? ஏன் பப்ளிஷ் பண்ணல? I can tell you the reason. I guess guilt makes you silent. லாஸ்ட் 30 இயர்ஸா ஒரு புக்கும் பப்ளிஷ் பண்ணல. ஒன்னும் பெருசா ஆனும் பண்ணல. இவ்வளவு பெரிய பங்களால தனியா வசிக்கிறீங்க. உங்க டாட்டர் கூட உங்களை மீட் பண்ண வரல. ஏன்? நான் ஏன் தனியே இருக்கிறேன்னு உனக்கு தெரியணுமா? நான் ஏன் உங்ககிட்ட மறக்கிறேன்னு? Come with me. வா. வாமா. நாகதேசங்கிற மாய உலகத்துக்குள்ள நுழைய நாகர்களோடு ஈட்டி தேவை. நந்திவர்மன் அதை தேடி அலைஞ்சான். ஒரு விசித்திரமான இடத்தை அடைஞ்சான். எப்படி எங்க போனாங்கிறது இன்னும் புரியாத மர்மமாயிருக்கு. ஏதோ பாம்பு மரம்னு சொன்னான். கருடர்கள் வந்தாங்கன்னு சொன்னான். அப்போ அது ஒரு குரல் கேட்டது. நந்திவர்மா, நீ நாகவம்சத்தை சேர்ந்தவன். நாகதேசத்திற்குள் நுழைய ஈட்டியை எடு.
கனவுல பார்த்திருக்கேன். இங்க இருக்கும்போது அந்த வாழ்க்கை தான் கனவு. பயம் வேண்டாம். பலமுறை உன்னை ஆபத்திலிருந்து மீட்டோம். இப்போதும் காப்போம். இது நம் லட்சியத்திற்கான அறுவடை நேரம். தோண்டு. அது சரி, இங்க இருக்கும் நாகக்கற்கள் எனக்கு மட்டுமே சொந்தமானது. அங்கே இருப்பது நாகக்கற்கள் அல்ல, அதை அடைவதற்கான குறிப்புகள்.
அஸ்தாவை எடுத்துக்கொண்டு நீயாவது தப்பிச்சல். நம் யுத்தம் தொடர நீ உயிருடன் இருக்க வேண்டும். நீ உடனே இந்த இடத்தை விட்டு தப்பித்து விட. ஆயிரம் சர்ப்பம் உண்டும் அடங்கா பசி கொண்ட கருடனின் ருத்ர தாண்டவம் தொடங்கும். அறவ இனமே அறவே அழியும். காளிங்க நர்த்தனம் நடக்கும். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. சிவன் சேவடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. உலகை படைத்தவன், அற்றை நிலவை தரித்தவன், நெற்றி விழியை திறந்திடும் மாதவன்.
ஒற்றை குழலை விரித்தவன் ஒற்றை மலையாய் உயர்ந்தவன் முற்றும் அறிந்த நெடுமுடி தாண்டவன் சுற்றும் உலகை படைத்தவன் அற்றை நிலவை தரித்தவன் நெற்றி பிடியை திறந்திடுவாதவன் ஒற்றை குழலை விரித்தவன் ஒற்றை மலையாய் உயர்ந்தவன் முற்றும் அறிந்த நெடுமுடி தாண்டவன் தாயோடு கருவான சாதியை பசியோடு தடுமாறும் ஏழையை அளவோடு அடங்காத ஆசையை அவன் இங்கே விதைத்தானோ யாரடா மனம் கொண்டால் மனிதாபம் தோன்றுமோ சிறு பூவை வரம் செய்தால் ஆகுமோ விவசாயி பலியானால் தாங்குமோ விழி மூன்றும் இதை கண்டு தூங்குமோ அடக்குமுறையை கொடுக்க வந்த உடுக்கை சத்தம் நானடா ஆகமத்தை அழிக்க வந்த சாகசங்கள் நானடா பாண்டவத்தை விதித்து ஆடும் தாண்டவமே நானடா தாம்புலத்தை கண்ணில் கொண்ட சாம்ப தெய்வம் நானடா